மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். ஐயா, நாமல் ராஜபக்ஷ என்ற நபருக்காகவெல்லாம் நான் பேசல. அவங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு இல்ல. எனது தந்தையை படுகொலை செஞ்சது நாமல் ராஜபக்ஷ தான் என்ற ஒரு பதிவை கஜாவுடைய மகன் தனது பேஸ்புக் பேஜ்ல பதிவேற்றம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த பதிவை ஏன் இட்டாரு, ஐயாண்டு யாரை இவர் விழிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரபல நடிகர் கயான் இவருக்கான ஒரு உபதேசத்தை பேஸ்புக்ல பண்ணி இருந்தாரு. கஜான மகனே, உன் வாழ்க்கை வட்டம் பெருசு. இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால நீ பயணிக்காத. உன் தந்தை எங்கேயோ ஒரு இடத்துல விட்ட தவிர நீ தூக்கி பிடிச்சு இப்ப பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். உன்னுடைய இலட்சியத்தை நீ வரைஞ்சிக்க, அந்த இலக்கை நோக்கி நீ பயணி. இந்த உன் தந்தையினுடைய பழைய பிரச்சனைகளை பேசி நீ ஒரு பிரச்சனைக்குள்ள போயிடாத. வாழ்க்கையில சாதிக்கிற இடங்களை தேடி நீ உன் சாதனைய நிர்ணயிச்சுக்க, அதை நோக்கி நீ பயணிக்கலாம். உனது தந்தை உயிரோடு இருந்தா கூட இப்படியான ஒரு பிரச்சனைக்குள் நீ போறது அவர் விரும்ப மாட்டாரு. யாருடைய கைத்தையும் நீ விழுங்கிறாத. உன்னை விட வயசுல மூத்தவன் என்ற வகையில இந்த ஒரு உபதேசத்தை உனக்கு நான் பண்றேன். எடுக்கவும் முடியும், விடவும் முடியும். அது உன் இஷ்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் அவரோட உபதேசத்தை முடிச்சாரு. இதுக்கு பதில் சொல்வதற்கு தான் இந்த கஜாவுடைய மகன் தனது பேஸ்புக் பேஜ்ல இந்த பதிவை இட்டாரு. நாமல் ராஜபக்சேயை பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. எனது அப்பாவை படுகொலை செய்தது நாமல் ராஜபக்சே தானே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்ச ஒரு விஷயம் மீண்டும் இப்போது ஊடகங்கள்ல மிக பெரும் பேசு பொருளாகவும் விவாதத்துக்குரிய விஷயமாகவும் மாறி இருக்கிறத பார்க்க முடிந்தது. இந்த ஒரு விஷயம் எப்போது பூதாகரம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஜாவுடைய மனைவியை சிஐடின்னு வர சொன்னாங்க ஒரு ஆயுதம் குறித்து ஒரு விசாரணைக்காக. அந்த விசாரணை தொடர்ந்து போற சந்தர்ப்பத்தில் தான் திடீரென கேட்டிருக்கிறாங்க, இந்த சிசிடிவி புட்டேஜ்ல இருக்கிற நபரை தெரியுமா அப்படின்னு கேட்ட நேரம், ஆம் தெரியும், இது எனது கணவர் அப்படின்னு ஒரு விஷயத்த அவ சொல்லியிருக்கிறா. ஏன் கேட்கிறாங்க, எதுக்கு கேட்கிறாங்க, அதோட பின்புலம் எதுவுமே இவருக்கு தெரியாது. இந்த இடம் எதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறா. எங்களுடைய ஏரியா போல் தெரியுது அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்கிறா. இல்ல, தாஜுதீன் படுகொலையோட சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது அப்படின்னு சொன்ன உடனே பெரும் அதிர்ச்சியில உறங்கியதாகவும் சொல்லப்படுது. எனவே இவர் எதிர்பார்த்தது இந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு மட்டும் தான் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் அதை சொல்லியிருக்கிறார். திரும்ப பார்க்கணும்னு சொன்னதுக்கு என்னங்க, உறுதிப்படுத்துறதுக்கு பிறகு கொடுக்குறாங்க. உண்மையில அவர் என்பதை உறுதிப்படுத்தினா. ஆனா அவ தாஜுதீன் படுகொலையோட தனது கணவருக்கு சம்பந்தம் இருக்கின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது. என்னதான் இருந்தாலும் இது குறித்த ஒரு விஷயம் இப்போது பேசுவலாம் மாறினதுக்கு பிறகுதான் பையன் இந்த படுகொலையில எனது தந்தைக்கு சம்பந்தம் இல்லைன்ற ஒரு விஷயத்த அவரு சொல்ல ஆரம்பிச்சாரு. இங்க இப்போது கஜாவுடைய மகன் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனது தந்தையை படுகொலை செஞ்சது நாமல் ராஜபக்ச அப்படின்னு ஒரு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னடா, முன்னைய காணொலி அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், கஜாவுடைய படுகொலைக்கு அம்மா தான் காரணம் என்று சொன்ன ஒரு விஷயமும், எனது தந்தையை படுகொலை செஞ்சது டெம்பலி லஹிரு பெகோசமன் இணைந்து சம்பத் மனன்பேரி அவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. அப்படியாக இருந்தா இந்த குழுக்கு பின்னால நாமல் ராஜபக்ஷ இருந்தாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகமும் இப்ப எழ ஆரம்பிச்சிருக்கு. இங்க ஆயுதம் குறித்து எதற்காக கஜாவுடைய மனைவியிடம் விசாரணை நடத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஜாவிடம் ஆயுதம் ஒன்று இருந்தது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, கபில திசாநாயக்க ஒரு கட்டத்துல போன் பண்ணி கஜாக்கு சொல்லியிருக்கிறாரு, அந்த அரகர போராட்டக்காரர்கள் போராட்டம் நடத்துகிற சந்தர்ப்பத்துல மெதமுள்ள பகுதியில மஹிந்த ராஜபக்ஷக்கள் அவங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் சுற்றி வளைத்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை செஞ்ச சந்தர்ப்பத்துல தனது வீட்டுக்குள்ள மனைவியின் குழந்தையும் இருக்காங்க, சுற்றி நின்று தீ வச்சிருவாங்க, அந்த பயமாக இருக்குது, உடனடியா அந்த இடத்துக்கு போயிட்டு அதை பாருங்களே அப்படின்னு சொன்னதுக்கு என்னங்க, கஜா என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னிடம் இருந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போய் ஆர்ப்பாட்டக்காரர்களை நோக்கி துப்பாக்கியை நீட்டி அச்சுறுத்தியதோட பயமுறுத்தி அங்க ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. உடனடியாக நீ எல்லாம் யாருடா, ராஜபக்சர்களே நாட்டை விட்டு விரட்ட வந்திருக்கிறோம், நீ யாரு அப்படின்ற மாதிரி இவரை மடக்கி பிடிச்சிருக்கிறாங்க. புளிய கண்ட மான் போல தலதறிக்க ஓடித்தாராம் கஜா. இங்க இந்த ஆயுதம் கஜாக்கு எப்படி வந்த, ஏன் வந்த, யாரு கொடுத்த என்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுனாலதான் இந்த ஒரு ஆயுதம் இப்போது எங்க, கஜாவும் இறந்தாச்சு, இப்போ இந்த ஆயுதம் எங்கன்ற ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு தான் சிஐடியினர் அவங்கள அங்க வர சொல்லியிருக்கிறாங்க. இந்த விசாரணையின் இடைநடுவே தான் இந்த போட்டோவை காட்டி இந்த சிசிடிவி புட்டேஜ்ல இருக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் தற்போதைக்கு கஜா உயிரோடு இல்லை. எனவே கஜாக்கு ஆயுதம் கொடுத்தது யாரு, எதற்காக கபில இவரிடம் உதவியை கேட்டாரு, இவரிடம் ஆயுதம் இருக்குன்னு நிச்சயமாக கபிலைக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆயுதம் குறித்து கபிலை விசாரணை செய்யத்தான் போறாங்க. கபில ஒட்டி கொண்டிருந்தது மஹிந்த ராஜபக்சகளோட இந்த பையனை யார் பேச வச்சாங்கன்ற பல்வேறு விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும். என்னதான் இருந்தாலும் இது குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதனால பொறுத்திருந்து பார்க்கலாம்.
கஜ்ஜாக்கு கிடைத்த ஆயுதம் யார் மூலம் கிடைச்சது? கஜ்ஜா சிசிடிவி ஃபுட்டேஜில் அவர் இருப்பதாக இருந்தால் எதற்காக என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நிச்சயமாக தெரிய வரும். நிச்சயமாக வசீம் தாஜுதீனுடைய கொலைக்கு பின்புலமாக இருந்தவர்கள் நிச்சயமாக சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதுதான் இப்போது பேசப்படுகின்ற விடயம். அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்மத்தர பத்மைய பல்வேறு திடுக்கிடும் செய்திகளை மேலும் சொல்லியிருக்கிறாரு. அதுல ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு நெருக்கமானவர் இடத்துல துப்பாக்கிகளும் சில ரவைகளும் இருப்பதான செய்தியை சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக அந்த ஆசாமி யாரு அப்படின்னு கேட்டதுல அவர் உரியால சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆசாமியை கைது செய்து விசாரணை நடத்தினது தெரிய வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கை துப்பாக்கி ஒன்றும் T56 ரக துப்பாக்கி பயன்படுத்துகிற மெகசின் ஒன்றும் அவரிடத்தில் இருந்ததாகவும் இதை கேள்பத்திர பத்மதான் கணக்கு வழங்கியதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் பல்வேறு துப்பாக்கிகள் பல்வேறு ஆயுதங்களை இவருடைய வாக்குமூலத்திலிருந்து இப்போது பெற்றிருக்கிறாங்க போலீசார். இந்த துப்பாக்கியின் மூலம் பல்வேறு குற்றச்செயல்கள் நடந்திருப்பதான செய்தியையும் இப்போது கேள்பத்திர பத்மே சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு பின்புலமாக யார் இருந்தாங்க, என்ன ஏது என்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரத்தான் போகுது. அதே போல வெளிநாட்டில இருந்து ஒரு ஐயாக்கு போன் பண்ணி அந்த ஆயுதத்தை நான் சேற்ற கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது பற்றி விசாரணை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, ஆயுதங்களை ரெடி பண்ணி நாங்க ஒரு மீன் சந்தைக்கு பக்கத்துல வைப்போம், அங்க போய் எடுத்துக்கொள்ளுங்க தான் வெளிநாட்டில இருந்து உழுகோட சேருக்கு போன் வந்ததாக சொல்லப்படுது. அந்த நபர் யாரு, அந்த ஐயா யாரு, இங்க இந்த பார்சல கொண்டு வச்சது யாரு, அந்த மல்லி யாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இப்போது தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கிடையில மற்றொரு செய்தி பதிவானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டி அங்கும்பர பிரதேசத்துல போதை வியாபாரத்துல ஈடுபட்டு வந்த 26 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறாங்க. அவருடைய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழும்புல இருந்து ஐஸ் போதைப் பொருட்களை கொண்டு வந்து இந்த வீட்டுல வச்சு அக்குரண அதே போன்று குருநாகல் பிரதேசங்கள்ல விநியோகம் செய்வதும் விற்பனை செய்வதும் தான் இவருடைய பணி என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு யாரு போதைப் பொருளை கொடுத்தாங்க, யார் யாருக்கு இவர் விற்றாரு, யார் இவர்கிட்ட வாங்கினாங்க, அந்த பெரிய நெட்வொர்க்கை இப்போது கண்டுபிடிச்சதாக போலீசார் சொல்றாங்க. மற்றொரு செய்தி பதிவாகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, களுத்துறை பிரதேச சபை தேர்தலில் கடந்த காலத்துல போட்டியிட்ட ஒரு பிரதேச சபை வேட்பாளர் சட்டவிரோதமான ஒரு அதிசொகுசு ஜீப் வாகனத்தை இறக்குமதி செய்து போலியான ஆவணங்களை பயன்படுத்தி பதிவு செய்து போலியான ஆவணங்களை வைத்து அவர் பயன்படுத்தி இருந்த சம்பவம் போலீசாருக்கு தகவலாக சொல்லப்பட்டு உடனடியாக குறித்த நபரை கைது செய்து அந்த சொகுசு ஜீப் வண்டியை இப்போது போலீசார் கைப்பற்றிய சம்பவம் பதிவாக இருக்குது. என்ன, பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இதை செய்வாங்க அல்லது பெரும் அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் தான் இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்திருந்தோம். இப்ப பிரதேச சபை மட்டத்துல பிரதேச சபை வேட்பாளராக இருந்த ஒருத்தரும் இதை பண்ணிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் பெரும் அதிர்ச்சியாக பார்க்கப்படுது. ஒரு அரசியல் பிரவேசம் ஆரம்பம் பிரதேச சபை இதில் ஒரு வேட்பாளராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாரு. என்னடா அரசியல் கலாச்சாரம் எப்படி, அரசியல்வாதியாக இருந்தால் வெட்டணும், குத்தணும், கொலை செய்யணும், போதைப் பொருள் கடத்தணும், பாதாள குழுக்களோட சம்பந்தம் வச்சுக்கணும், ஆயுதம் ஏந்தணும், அடியாட்களை பக்கத்தில் வச்சுக்கணும், இப்படியெல்லாம் செஞ்சா தானே அரசியல்வாதி அப்படின்னு ஒரு கலாச்சாரம் கடந்த காலத்துல இருந்தது. அப்படி இருந்தா தான் பெரிய தாதாவாக வரலாம், பெரும் அரசியல்வாதிகளை வரலாம் என்று நினைச்சாரோ என்னவோ தெரியல. அந்த ஆசாமியும் பிரதேச சபை எலெக்ஷன்ல தேர்தலில் கலங்கான்ற சந்தர்ப்பத்திலே முறைகேடாக ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்து போலியான ஆவணங்களை வைத்து பதிவு செய்து அதை போலியான ஆவணங்களை வச்சு இந்த வாகனத்தை பயன்படுத்தியவர் கடந்த காலத்து அரசியலுக்கு பொருத்தமான இருப்பார் என்னவோ தெரியல. ஆனா தற்போது நிலைமைகள் மாறியிருக்கு என்ற ஒரு செய்தியையும் இந்த கைது அவருக்கு சொல்லியிருக்கு. எனவே போதையற்ற, ஆயுதமற்ற, ஊழலற்ற ஒரு நாடு உருவாட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.